ஆனால் அந்த சர்ச்சுக்கு போகும் சும்மா இருக்கும்போது சும்மா இருந்தாங்க. வேதத்துக்கு பைபிள் போன போது எனக்கு ரொம்ப கொடுத்துன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதா பைபிள் கொடுக்கணும்னு வேறு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி சண்டை போடுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லணும்னா மனுஷனுக்கு முன்னாடியும் நீங்கள் என்ன நல்ல முறை நடக்கணும், வேத ஆண்டவருக்கு முன்னாடி இது நல்ல விளையாட்டு. இதுதான் வந்து நல்ல மனசாட்சி. அதாவது பவுல் வந்து அந்த காலத்தில் 12 கோடி எங்களுக்கு எவ்வளோன்னு தெரியாது. இப்போ நம்ம கோடியை பார்த்தது கிடையாது. அதான் 1 கோடி தான் நம்ம பார்த்துருக்கோமா, ஆனால் 1 கோடி தான் கண்ணால் பார்த்துருக்கோம், மொத்தமாக பார்த்தது கிடையாது. சரியா? அப்போ அவர் அந்த காலத்துலன்னா அவர் ஏசப்பா வந்து 30 வயசுல இருக்கும். அவரே கிபி கிறிஸ்து பிறந்தப்போ ஒரு கிபி 50 வயசு 30 வயசு. அதுலேயே வந்து அது சேர்த்த 12 கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார். தோராயமாக சொல்கிறாங்க, எவ்வளோ சொல்லிட்டு சொல்கிறது தெரியாது. எல்லாத்தையும் ஆண்டவருக்காக கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணாமல் ஒரு வந்து ஆண்டவருக்காக வந்து சேவை செஞ்சு வெறும் புத்தகங்களை நிறைய புத்தகங்கள் எழுதி இருக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தேவனுக்கு முன்னாடியும் நான் செய்யணும் நல்லவனாக காமிக்கணும், மனுஷனுக்கு முன்னாடியும் நல்லவனாக இருக்கும், அப்போ தான் வந்து நல்ல மனசாட்சி அப்படின்னு பவுல் சொல்கிறார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 1:12 வருஷம். மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோടെ நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கவனமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோടെ நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. அவர் சொல்கிற மனசாட்சி எப்படி இருக்குதான், தேவனுக்கு முன்னாடி நல்லா இருக்குது, உங்ககிட்ட நல்லா இருக்குது, எந்த கபடும் இல்லை, சூடு வாது வஞ்சனை எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ சூடு வாது வஞ்சனை இருந்தால் அது என்ன நல்ல மனசாட்சி எங்கே கிரியை செய்யாது. எல்லாத்துலையும் வந்து நான் வந்து செய்கிறேன், உங்களுக்கு கூட நடந்திருக்கேன் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு. ஒரு நிருபம் ஒரு புக்கே எழுதி வச்சு போயிட்டார். இன்னைக்கு யார் வாசாலும் இதை வந்து அவர் பற்றி சொல்ல முடியாது. இவர் எழுதி வச்சுருக்கிறாரு, இது மாதிரி அவர் என்ன செய்யறேன்னு சொல்கிறது இடம் இல்லை. அந்த மாதிரி நம்மளை வாழ்ந்து காட்டுறதுக்காக அவர் வந்து சொல்லியிருக்கார். 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல் மனசாட்சிங்கிறது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதை வந்து அந்த நல் மனசாட்சியே நம்ம இது வாழ்ந்தாம ஆண்டவருக்கு முன்னாடி நல்ல நடக்க நம்மளை பற்றி ஒரு நல்ல சாட்சி, நல்லா நல்லவங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம செய்யாமல் எப்போ கூட நம்ம பைபிளில் போய்கிட்டு சர்ச்சிலும் போய்கிட்டு நம்ம செய்கிற தப்பை நம்ம செஞ்சுக்கிட்டு என்னன்னா இவங்களை பற்றி தெரியாத அப்படின்னு கேட்டாலே என்ன சொல்கிறாங்கன்னா விசுவாச கப்பல். நம்மளுடைய விசுவாசம் வந்து ஒரு கப்பல் மாதிரி.